நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவில் வருகின்ற 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிற ராசியானது கும்ப ராசி. ஏஎல்பியில கும்ப ராசிக்காரர்களுக்கும் சரி, கும்ப லக்னக்காரர்களுக்கும் சரி, இந்த பொதுவான பலன்கள் கண்டிப்பாக ஏற்கப்படும். அடுத்து இந்த கும்ப ராசிக்காரர்கள் பொதுவாகவே ரொம்பவே ஆக்டிவா இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாம உடனுக்குடனே செய்யணும்னு நினைப்பாங்க. அதே போல அதிகம் யாரையும் நம்பக்கூடிய தன்மை இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். இந்த வருகின்ற 2024ஆம் ஆண்டு புத்தாண்டானது எப்படிப்பட்ட பலன்களை இந்த கும்பராசிக்காரர்கள் பெற போகிறார்கள் என்று பார்க்கலாம். இந்த கும்பராசிக்கு விரயஸ்தானாதிபதியான சனி பகவான் கும்பராசியிலேயே இருக்காரு. விரயங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்து பார்த்தோம்னா இவங்களுடைய வருமான ஸ்தானத்துல ராகுவோட அமர்வு இருக்கனால வெளிநாட்டுல இருந்து வர வேண்டிய பணம் இதுவரைக்கும் தள்ளி போயிட்டே இருந்தது. பணம் வராத பணம் எல்லாமே கைக்கு சேரும். ஆயுள் ஸ்தானத்துல கேது பகவானுடைய அமர்வு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால அஷ்டமஸ்தானத்துல கேது பயமா இருக்கேன்னு நினைக்காதீங்க. உடல் ரீதியா சின்ன சின்ன உபாதைகள் ஏற்பட்டு மறையும். வண்டி வாகனத்துல மிகவும் ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும். அதே போல ஈவினிங் 5 மணிக்கு மேல வண்டி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஜாக்கிரதையா ஓட்டிட்டு போங்க. அஷ்டமத்துல கேது இருக்காரு. அடுத்து உங்களுடைய வருமான ஸ்தானத்துல இருந்து ராகு அமர்வு இருக்கனால வெளிநாட்டு வேலை சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளும், தொழில் ரீதியா வெளிநாட்டு பயணங்களும் ஏற்படும். ஆன்மீகம் சுற்றுலா பயணங்களும் அதிகரிக்கும். அடுத்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல குருவோட அமர்வு ஏற்பட்டிருக்கு. குழந்தைகளுடைய படிப்பு செலவிற்காக வெளிநாட்டுல படிக்கக்கூடிய தன்மை இதை எல்லாமே நீங்க உருவாக்கி கொடுப்பீங்க. குழந்தைகளுடன் அக்கறையோடு செலவிடுவீங்க. அக்கறையோடு ஒரு நேரத்தை செலவிடுவீங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக தான் அடுத்த ஆண்டு இருக்கிறது. அடுத்து பார்த்தோம்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி ஆனவர் லாபஸ்தானத்துல இருக்காரு. நீங்க எந்த ஒரு முயற்சி போட்டாலுமே உங்க ஒரு லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்த எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் உங்களுக்கு மேலோங்கி நிற்கும். டாக்குமெண்ட் ரைட்டிங் சம்பந்தப்பட்டது, படிப்பு சம்பந்தப்பட்டது, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட், ட்ரஸ்ட், இந்த மாதிரி தொழில் செய்யறவங்க, வேலையில இருக்கவங்களுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கிறது. வருகின்ற 2024ஆம் ஆண்டு வளர்ச்சிகளும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேன்மைகளும் அதிகரிக்கும். அடுத்து பார்த்தோம்னா இந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்டது, அழகு சாதன பொருட்கள் ஆகட்டும், லேடிஸ் ஆடை சம்பந்தப்பட்டது, ஃபேன்சி ஐட்டம் சம்பந்தப்பட்டது, ஸ்வீட் கடை, பேக்கரி சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி யார் யாரெல்லாம் உணவு தொழில் செய்றீங்க அல்லது வேலையில இருக்கீங்க இவங்க எல்லாத்துக்குமே வருமானம்ங்கிறது ரொம்பவே சுமூகமாக இருக்கும். அடுத்து கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு மறையும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமானது. உங்களுடைய பூர்வீக ஸ்தான அதிபதி பார்த்தோம்னா புதன் பகவான் அவங்க சுக்கிரனுடைய அமர்வுல இருக்கனால நீங்க எதிலையுமே எச்சரிக்கையோட இருங்க. யாரையும் நம்பி சீக்கிரட்டான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். முக்கியமா நண்பர்கள் தானே அப்படின்னு நினைச்சிட்டு அதை யார்கிட்டையும் சீக்கிரட்டை சொத்து சம்பந்தப்பட்டதாகட்டும், பணம் சம்பந்தப்பட்டதாகட்டும் எதையுமே பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அடுத்து வருகின்ற 2024ஆம் ஆண்டு மேன்மேலும் சிறப்பான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயரையும் மற்றும் சனீஸ்வர பகவானையும் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏற்படும். நான் சொன்ன பலன்கள் அனைத்துமே பொதுவான பலன்கள் தான். இந்த பலன்கள் சுய ஜாதகப்படி மாறுபடும். ஸோ நீங்களும் உங்களுடைய ஜாதகத்தை ஏஎல்பி முறையில பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிகின்ற என்னுடைய கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.